இந்தியா முழுக்க இருந்து தேனிக்கு பூண்டு சந்தைக்கு வருது. பூண்டுகள் இமாச்சல பிரதேஷ் உட்பட 240 ரூபாய் நம்ம கொடுத்து இந்த பூண்டை வாங்க வேண்டிய நம்ம 240 ரூபாய்க்கு இந்த பூண்டு தான் நம்ம வாங்குறோம். இந்த குவாலிட்டி பூண்டு தான் வாங்குறோம். அப்ப என்ன 100 ரூபாய் வித்தியாசத்துல நம்ம ஜாமான் வாங்குறோமே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. இந்த பூண்டு இதை விட சின்னது, இது 130 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, கெட்டியா இருக்கும். இந்த பூண்டு கடைகள்ல 240 ரூபாய் பில் போட்டிருக்காங்க, இது நமக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த பூண்டு இமாச்சல் பிரதேஷ் பூண்டு 240 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுக்குறாங்க. இது ரசப்பூண்டுல ஹை குவாலிட்டி பெருசா இருக்கு, 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல் ஒத்த பூண்டுன்னு சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு பூண்டு, ஒரு செடியில ஒரு பூண்டு மட்டும்தான் முளைக்கும். இது கிலோ 400 ரூபாய். ஏன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா முழுக்க முழுக்க முகத்தை சுருங்காம உடலோட ரத்த ஓட்டத்தை பாதுகாத்து உடலை இளமையாவே வச்சிருக்கும். நோய்கள் வராம பாதுகாப்பும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்னு அவ்வளோ விஷயங்கள் நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஒத்த பூண்டினுடைய மருத்துவ பலன்கள் என்ன. காணொலியோடு இணைப்புல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எந்த பூண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுங்க. உங்க அட்ரஸ் நம்ம சகோதரிகள் வாங்கிட்டு உங்களுக்கு டோர் டெலிவரி செஞ்சிருவாங்க. தினமும் அவங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. 50 பேருக்கு, குறைஞ்சது 40 பேருக்கு, குடும்பம் மட்டும் 50 பேருக்குன்னு வச்சு கொடுக்குறாங்க. தக்காளி சாதம், பருப்பு சாதம், ரசம் சாதம், ஏதோ ஒண்ணு எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு அவங்க ஊர்ல போய் இந்த வேலையை செய்யறாங்க. அவங்க மதுரை மேலூர் பகுதிகளில் இந்த குடும்பத்துக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு நெய்ச்சோறு தாழ்ச்சா விருந்து போடுங்க சிஸ்டர். என்னோட கனவு அதுதான். வாரம் 4000 ரூபாய் தேவைப்படுது, 4 வாரத்துக்கு 16,000 ரூபாய் தேவைப்படுது. இந்த பூண்டு பிசினஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அதுல இருந்து எனக்கு லாபம் கிடைக்கும் நான் நம்புறேன். அதை வச்சு நான் அருமையா விருந்து போட்டுருவேன். ஏன்னா இந்த லாபத்தை வச்சு என் மகளை கட்டி கொடுக்கணும்னு சொல்லல, இந்த லாபத்தை வச்சு பையனை படிக்க வைக்கணும்னு சொல்லல, இந்த லாபத்தை வச்சு மாடி வீடு எடுக்கணும்னு சொல்லல, இந்த லாபத்தை வச்சு நான் இதெல்லாம் பெருசா சம்பாதிக்க போறேன், நகை வாங்க போறேன்னு சொல்லல. இந்த லாபத்தை வச்சு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்ன உடனேயே உதவிக்கரம் பூண்டுகள்னு பேர் வச்சோம். அந்த மறுமை நாள்ல, கடுமையான வெயில் இருக்கக்கூடிய அந்த நாள்ல இந்த குடை எப்படி நிழல் தருமோ அதே போல அர்ஷின் குடை நிழலை நமக்கு தரட்டும், ஏழைகளுக்கு உணவளிக்கிற நோக்கத்திற்காகன்னு சொல்லி இந்த பூண்டுகளுக்கு உதவிக்கரம் பூண்டுகள்னு பேர் வைக்கிறோம். அவசியம் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள், அந்த ஏழை மக்களுக்கு உணவு சென்று சேரட்டும். இந்த பூண்டுகளை வாங்கி கொண்டு வந்து அதை அடுக்கி பிரிச்சு கடையில இருந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஆதரவற்றவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், விதவை பெண்கள், ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியாவது ஹலாலா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர்மையான வழியில இந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதும் நம்முடைய பெரிய கடமை தான். மதுரை மேலூர்ல இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. மதுரை மேலூர் சகோதரிகள்லாம் அவசியம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல் வியாபாரத்தை நான் செஞ்சுக்கிறேன். முதல் போனியாக நாரே தக்வீர், அல்லாஹு அக்பர்.